சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி அவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளை சற்று நேரம் எண்ணி பார்த்தவர்களாய், ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்று அனுபவித்திருக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம், விலையேற பெற்ற ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறான், அது பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லி, the great salvation. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் மூலம் நாம் பெற்று அனுபவிக்கிற சந்தோஷத்திற்காய், சமாதானத்திற்காய், விடுதலைக்காய், நம்பிக்கைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் 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 சத்தத்தை உயர்த்தி நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்திருக்கிற சுக பல ஜீவனுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தந்து வருகிற பாதுகாப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்திருக்கிற வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையை தந்திருக்கிற ஆண்டவரே எங்களுடைய எஜமானர்களுக்காக, எங்களுடைய கம்பெனிஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் தந்திருக்கிற நல் உறவுகளுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் இணைந்து கொள்வோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்கள் பெற்றோர்களுக்காய் நன்றி, எங்கள் வாழ்க்கை துணைக்காய் நன்றி, ஓ எங்களுடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. தேவன் தந்திருக்கிற எங்களுடைய அருமையான சகோதர சகோதரிகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ தந்திருக்கிற நல்ல நண்பர்களுக்காய் உமக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, விடுதலையோடு உம்மை கூடி ஆராதிக்க எங்கள் தேவன் இந்த தேசத்திலே தந்திருக்கிற இந்த நல்ல சபைக்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தந்திருக்கிற திறந்த வாசலுக்காய் நன்றி. இந்த தேசத்தின் தலைவர்களுக்காய் நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றியோடு நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒரு கணம் நம்மை தாழ்த்துவோம். உண்மையாக அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க, அவருடைய வசனத்தை கேட்க, நம்மில் இருக்கிற எல்லா குறைகளை தேவனுடைய சமூகத்தில் சொல்லி அறிக்கை செய்கிற நேரம் இது. நம்முடைய கசப்புகள், வெறுப்புகள், இச்சைகள், பொறாமைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஜெபமாய் பாடி நம்மை அர்ப்பணிப்போம். மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா,
தேவன் நம்மை இந்த ஆராதனைக்கு தகுதிப்படுத்தும்படியாக, ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியும் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக, குறிப்பாக தம்முடைய மகனை கொண்டு நம்மோடு அவர் பேசும்படியாக சகோதரி ஜெபத்திலே வழி நடத்தும் போது நம்ம எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நல்ல கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வனாந்திர பகுதியிலே தேவன் எங்களுக்கு ஒரு சபையை தந்து ஆண்டவரே மை கூடி ஆராதிக்க தேவன் பாராட்டியது நல்ல பெரிய கிருபைக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த ஆராதனை வேலையில ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆண்டவரே தகுதிப்படுத்த வேண்டுமாய், எங்கள் குறைகள், குற்றங்கள், பாவங்கள், மீறுதல் எல்லாவற்றையும் தேவன் ஒரு விஷயம் எங்களுக்கு மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய ரத்தத்தால் எங்களை கழுவும். உடைய ஆண்டவரே பரிசுத்தாவினால் இந்த இடத்தை நிரப்பும். ஆண்டவரே பரிசுத்தாவினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உடைய சமூகம் ஆண்டவரே நாங்கள் உணர எங்களுக்கு தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய ஆராதனை வேலையில ஆண்டவரே கட்டுண்டவர்களை தேவன் விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கண்ணீரோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, விடுதலை இல்லாமல் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவன் விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வர இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆண்டவரே சீக்கிரமாய் துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஆராதனை பகுதிகளே ஆண்டவரே எல்லாம் ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசனம் நிறைந்து காணப்பட வேண்டுமாய், தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வசனம் கொடுக்க போகிற உடைய மகனை தேவன் ஆண்டவரே உடைய பரிசுத்தாவினால நிரப்பி ஆண்டவரே உம்முடைய வசனங்களை தேவன் எங்களுக்கு தர வேண்டுமாய். ஆண்டவரே, இருபுறமும் கருக்குள்ள உடைய வசனங்களை தேவன் எங்களுக்கு தந்து ஆண்டவரே நாங்கள் பயனடைந்து பலனடைந்து இங்கிருந்து கடந்து செல்ல தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவர் வாசல்களில் துதியோடு பிரவேசிங்கள் என்று. ஹல்லேலூயா. Enter his gates with thanksgiving. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்களை எண்ணி பார்த்தவர்களாக இந்த பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். குழந்தைகள் சில்ட்ரனோடு இந்த நாளிலே நம்மோடு இணைந்து கொள்வார்கள். சந்தோஷத்தால் ஆடி
we serve. கரங்களை தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன், மகிமையின் ராஜா. ஆமென். ஹalleluya. இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் என்று பாடி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்ப்போற்றும் துய துய தேவனே, ராஜாவே எங்கள் நாதனே, பயம் நீக்கும் துணையாவும் ஆடிரே சரணம் சரணம் சரணம். பார்ப்போற்றும் துய துய தேவனே, ராஜாவே எங்கள் நாதனே, பயம் நீக்கும் துணையாவும் ஆடிரே சரணம் சரணம் சரணம். ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். இளைப்பாறுதல் தரும் வேந்தனே, இந்த துன்பம் நீக்கும் அருள்நாதனே, என்னை ஆட்சி கட்டி காப்பீரே சரணம் சரணம் சரணம். ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலவீந்து வலக்கரம் பிடிப்பீரே, ஆவியாத்ம சரீரத்தை படைக்கிறேன் சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலவீந்து வலக்கரம் பிடிப்பீரே, ஆவியாத்ம சரீரத்தை படைக்கிறேன் சரணம் சரணம் சரணம். ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு நிமிடம் ஆழமாய் அமைதியா யோசித்து பார்த்தால் நம்மால துதிக்காமல் இருக்க முடியாது. ஆமென் ஆமென். ஒரு நிமிடம் எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் அமைதி. ஆண்டவரே, நீங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை எத்தனை. ஆண்டவரே, பாடல் வரி சொல்லுகிறது, என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் காத்து வந்தீங்கப்பா. என் நாசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீங்கப்பா. நன்றி என்று சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. ஒரு புதிய பாடல், பாஸ்டர் கர்ஷன் எடின்பரோவுடைய பாடல், நீர் செய்த நன்மைகளை நினைக்கிறேன், கருத்தோடு நன்றி சொல்லுகிற மிக அருமையான அர்த்தமுள்ள ஒரு பாடல். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள்தோறும் காத்து வந்தீரே. என் நாசியாலே நான் சுவாசித்த
நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் நாசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. பாவியான நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. பாவியான நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தால் மறவாத நேசனீரையா. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறினா கிருபையாலை நாள்தோறும் தாங்கிறீரையா. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தால் மறவாத நேசனீரையா. சூழ்நிலைகள் மாறினால் மாறினாவும் கிருபையால் நாள்தோறும் தாங்கிறீரையா. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தால் மறவாத நேசனேயா. சூழ்நிலைகள் மாறிட்டால் மாறிடாவும் கிருபையால் நாள்தோறும் தாங்கிறீரையா. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தால்